பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மையில வச்சிருக்கிற ஒரு அன்பு, இதை குறித்து அடிக்கடி நம்ம யோசிக்கணும். நிறைய சமயத்துல உலக காரியத்தையே பார்க்கிறோம். இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க நேசிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க என்ன புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. சுத்தில நடக்கிறதையே பார்த்து பார்த்து அதை பேசி பேசி நமக்கு நாமே பாதிப்புகளை, காயத்தை உண்டாக்கி கொள்ளுகிறோம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் உங்களுக்கு வருத்தம் இருக்குது. வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல இப்படி. அதனால ஒருத்தர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என் மேல அன்பே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவங்கள நித்தியமாய் உங்களை நேசிக்கிற ஒரு அன்பான ஒரு ஆண்டவர் இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றார் தெரியுமா? எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், என் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த நேசம் எப்படிப்பட்டதா? அநாதி சிநேகம், எவர் லாஸ்டிங் லைஃப். அப்படின்னா நித்தியமான ஒரு அன்பா. அது மாறாது, அது குறைந்து போகாது. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு பாருங்க, குறைஞ்சே போகாது. 1972 கிருபையா ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அவர் என் உள்ளத்துல வந்துட்டாரு. அவர் என்னை சொந்தமாக்கிட்டேன். அவர் தன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டார். அப்போ அவர் என்னை நேசித்து என்னை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். இத்தனை வருஷ காலத்துல, இந்த 52 வருஷத்துக்கு மேலான இந்த காலத்துல எத்தனையோ தவறுகள், குறைகள், பலவீனங்கள், அவரை துக்கப்படுத்துகிற காரியெல்லாம் நான் செய்திருக்கிறேன். ஜெபிக்காம இருந்திருக்கிறேன், பைபிள் வாசிக்காம இருந்திருக்கிறேன், சோர்ந்து போயிருந்திருக்கிறேன். அப்போ அவருடைய அன்பு மாறி போச்சா அப்படின்னு கேட்டா மாறலை. அதான் நித்தியமான அன்பு. அந்த குறைவை பார்த்து ஒதுக்கி விடாதபடி அதை சரிப்படுத்தி பேசி அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி அந்த அன்பு மாறாத ஒரு அன்பா இருக்குது பாருங்க. இது எந்த மனுஷன்கிட்ட பார்க்க முடியாது. அவரிடத்துல மட்டும்தான், இயேசுவனிடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால தான் அவர் சொல்றாரு, என் மகனே, மகளே, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு அது அநாதியானது, அது மாறாதது, அது நித்திய காலமா இருக்கக்கூடியது. அதுக்காகத்தான் உனக்காக சிலுவிலை மறித்து ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு கொண்டேன். நான் உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அந்த கிருபை உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுகிறார். இவ்வளவு ஆச்சரியமான அன்பு இல்லை? இப்படி நம்மளை நேசித்து நம்மை சரிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தாங்கி மாறாத அன்பினால நடத்துகிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கும்போது நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் என்னை இவங்க நேசிக்கல, அவங்க நேசிக்கல, அவங்க புரிந்து கொள்ளன்னு சொல்றீங்க? உங்களை புரிந்து கொள்ள, நேசிக்க, உங்களுக்காக மறித்து தன் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த ஒரு இயேசு இருக்கிறாரே, அவரு தான் சொல்றாரு, நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க முடியாது. நீ ஒருவேளை கோவப்பட்டுக்கிட்டு ஜெபிக்காம இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகி போக முடியாது. ஆண்டவர் மறுபடியும் நம்மை தேடி வந்து நம்மளை சரிப்படுத்தி அவருடைய பிரசன்னத்திலே கொண்டு வந்து நம்மளை மகிழ பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு தகப்பனுடைய அன்பு, ஒரு தாயினுடைய அன்பு. அந்த அன்பான ஒரு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகளே, என் மகனே, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு அது நித்திய காலமாய் உன்னை தொடர்ந்து வரும். அநாதி சிநேகத்தால. இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ நினைக்கிறீங்களா? அவர் எப்படி மறப்பார், எப்படி கைவிடுவார்? அவருடைய அன்பு மாறாதது. அந்த அன்புக்குள்ள மறுபடியும் வந்துடுறீங்களா? அந்த கைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? அந்த அநாதி சிநேகத்துக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? மறுபடியும் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும். சோர்வெல்லாம் நீங்கி போகும். ஒரு மன மகிழ்ச்சி வரும். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசிக்கிறீங்களே, அந்த அன்புக்கு ஈடாக நான் என்ன செய்வேன்? என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த அன்பை விட்டு நான் எங்கு போவேன், எங்கு ஓடுவேன்? இதோ உம்முடைய கரத்திற்குள் வருகிறேன், உம்முடைய மார்பில் சாய்ந்து கொள்கிறேன். அந்த அநாதி சிநேகத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.